பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் நடைபெறும் இந்த கூட்டம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கொங்கு மண்டலத்தில் இருந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்து சென்று தவேகாவில் இணைந்து விட்டார். திரு ஓபிஎஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைப்பதற்குண்டான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல், சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு முறையான பயணம், பூத் கமிட்டி, திமுகவை எப்படி எதிர்கொள்வது என்று பல்வேறு வியூகங்களுக்கு இன்று விடை கிடைக்கும் என்றும் அதிமுக தரப்பிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல், ஓபிஎஸ் டிடிவி தினகரனை இணைத்து அதிமுகவில் செயல்படலாமா அல்லது என்டிஏ கூட்டணியில் இருந்து செயல்படலாமா என்று பேச இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதே தென் தமிழகத்தில் அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இழந்தது நாம் அறிந்ததுதான். இப்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயின் தவேகா கட்சியில் இணைந்த பிறகு அதிமுகவின் மூத்த தலைவர்கள் கூட மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் மிக மூத்த முன்னோடி தலைவர். எம்ஜிஆர் காலம் விட்டு இன்று வரை அவர் அதிமுகவில் பயணித்தவர். 10 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டவர். அதிமுகவில் பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்தவர். அப்படிப்பட்ட திரு செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவின் மூத்த தலைவர்களும் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படியே இருந்தால் அதிமுகவின் முன்னாள் தலைகள் விஜய் பக்கம் சென்று விடுமோ என்ற ஒரு அச்சமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மையம் கொண்டு இருக்கிறது. அதற்காக தான் இன்றைய நடைபெறும் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைப்பதற்குண்டான ஒரு தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாகவும் தகவல் வருகிறது. அதுபோன்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் நிச்சயமாக அதிமுகவிற்கு நல்லது என்றுதான் அரசியல் ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள். அப்பிரிந்து சென்ற அதிமுகவின் ஓட்டுக்களை ஒருங்கிணைக்க முடியும் என்றும் நம்பப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட திரு டிடிவி தினகரன் அவர்களால் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை இழந்தது அதிமுக. திரு ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட பிறகு பாராளுமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்த கதை அது தனி வேறு. மீண்டும் அதிமுக ஆளுங்கட்சியாக ஆக வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் முடியும் என்று அதிமுகவின் மூத்த தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக மறுத்தும் வருகிறார். திரு செங்கோட்டையனின் பிரிவுக்கு பிறகுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரிந்து சென்றவர்கள் ஒருங்கிணைப்பதற்குண்டான ஒரு வேலையை மறைமுகமாக செய்யலாமா என்றும் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருக்கிறார். யாரை இணைப்பது என்ற ஒரு கேள்வியும் அச்சமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மையம் கொண்டிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. திரு ஓபிஎஸ் அவர்களை மட்டும் இணைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவில் இருப்பதாகவும் பார்க்கிறது அதிமுகவின் மூத்த தலைவர்கள். இன்று நடைபெறும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் 10,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சைவ உணவு ஏற்பாடாகி இருக்கிறது. 5,000 பேர் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்குண்டான ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தமிழக அரசியலில் ஒரு புயல் அடிக்கப் போகிறது என்றுதான் பார்க்கப்படுகிறது. இன்று நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை பொறுத்தே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக
எதிர்கொள்ளும் என்றும் நம்பப்படுகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 200 சட்டமன்ற தொகுதிகளில் அவரது பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார். செங்கோட்டையனின் பிரிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமைதி காத்து வருகிறார். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பிரிந்தவர்கள் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் முடியும் என்று தங்கமணி, வேலுமணி உட்பட பல மூத்த தலைவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அதைத் தொடர்ந்துதான் நாம் சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். தங்கமணி அவர்கள் திமுகவின் அமைச்சர் முத்துசாமியுடன் கோவிலுக்கு சென்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம். திரு எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. தென் தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு பேரிடி கொங்கு மண்டலத்தில் நடந்து விடுமோ என்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. இதே போன்று இருந்தால் அதிமுகவின் முன்னோடிகள் மாற்று கட்சியை நோக்கி சென்று விடுவார்கள் என்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்திருக்கிறது. அது உண்மையும் கூடதான். ஏனென்று சொன்னால் அதிமுகவின் இந்த பிளவு அதிமுகவின் மூத்த அமைச்சர்களும் மூத்த தலைவர்களுக்கும் மீண்டும் அதிமுக அரியாசனத்தை ஏற வேண்டும் என்றால் ஒருங்கிணைய வேண்டும் என்றுதான் அவர்களும் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசுவதற்கு அவர்களுக்கு மிகுந்த தயக்கத்தில் இருக்கிறார்கள், அச்சப்படுகிறார்கள். எங்கே நம்மையும் நீக்கி விடுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று அறியாமல், புரியாமல், தெரியாமல் தான் மூத்த தலைவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்வு இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் கிடைக்கும் என்றும் மூத்த தலைவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதிமுகவின் தொண்டர்களே பிரிந்து சென்றவர்கள் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் ஆட்சி கட்டிலில் அமர முடியும் என்று அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் பேசக்கூடிய நிகழ்வுகள் நடந்து வருகிறது. கடந்த காலங்களில் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் கூட பிரிந்தவர்களை ஒருங்கிணைத்து தான் கட்சியை நடத்தினார்கள். இன்றைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிடிவாதம் அதிமுக என்ற ஒரு ஆலமர கட்சியை சின்ன பெண்ணமாக்குகிறது என்றுதான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு பெரிய தயக்கம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மீண்டும் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்கள் அதிமுகவில் ஒருங்கிணைத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பதவிக்கு பேர் ஆபத்து வந்துவிடும் என்றும் அவர் அச்சப்படுகிறார். அதனால்தான் இந்த ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார். இதற்குண்டான ஒரு முடிவு இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதிமுக ஒருங்கிணைந்தால் அதிமுகவிற்கு நல்லது, இல்லை என்றால் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு தான் நல்லது. அதிமுக ஒருங்கிணைக்க கூடாது என்பதில் திமுக படு தீவிரமாக பணியாற்றி கொண்டு வருகிறது. அதற்காக சில வேலைகளை செய்து வருகிறார்கள். ஓபிஎஸ்ஐ சந்திப்பது, அதிமுகவின் மூத்த தலைவர்களை சந்திப்பது என்று பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை திமுக தொடர்ந்து செய்து வருகிறது. இவர்கள் எல்லாம் அதிமுகவிற்கு எதிரானவர்கள் என்ற மனநிலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்திருக்கிறது. திமுகவின் சூழ்ச்சி வலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீழ்ந்து விடக்கூடாது என்பதுதான் தொண்டர்களின் விருப்பம் கூட. பரபரப்புக்கு மத்தியில் இன்று சென்னையில் கூடும் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைய தமிழக அரசியலில் ஒரு புயல் நிச்சயம் கிளம்பும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். என்று சொன்னால் ஓபிஎஸ் அவர்களின் வலதுகரமாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் சில நாட்களுக்கு முன்பு டிசம்பர் 15ஆம் தேதி வரை நாங்கள் பொறுமை காக்கிறோம், அதிமுக ஒருங்கிணைவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையை அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு எடுக்கும் என்றும் வைத்தியலிங்கம் பேசியிருக்கிறார். அவர்கள் அன்று அறிவித்திற்கு ஒரு முக்கிய காரணமும் டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது என்பதை உணர்ந்ததான் அவர்களும் அன்று பேசினார்கள். திரு ஓபிஎஸ் அவர்களும் தனி கட்சி தொடங்க போவதில்லை என்றும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது அதிமுக ஒருங்கிணைக்கும் என்று நம்பப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது.
நிச்சயமாக அதிமுக ஒருங்கிணைத்தால் திமுக கூட்டணியை எதிர்கொள்வதற்கு மிகச் சரியாக இருக்கும். இன்றைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்தும் பூத் கமிட்டி வேலைகள் குறித்தும் தேர்தல் பிரச்சாரம் குறித்தும் பிரிந்து சென்றவர்கள் ஒருங்கிணைப்பு குறித்தும் இன்று அவசரமாக பேசப்படும் என்றும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மனம் இறங்கி வந்துவிட்டார் என்றும் கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் 2026 வேட்டையாட போவது யார்? நன்றி.